சென்னையில் பிரபலமான ஷேக்மேட் பப் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முதற்கட்ட தகவல்கள் என்ன? அகிலா, வணக்கம். சென்னையில் இயங்கி வரக்கூடிய பிரபல பார் ஒன்றில் அந்த இடிபாடுகளில் பலரும் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஷேக்மேட் என்று சொல்லக்கூடிய பார் ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக அடையாறு ஹோட்டல் என்று குறிப்பிடுவார்கள். அடையாறு கிரசன்ட் ஹோட்டல். அந்த ஹோட்டலினுடைய எதிர்ப்பிலே தான் இந்த பப் செயல்பட்டு வந்தது. அந்த பப் தற்போது இடிந்து விழுந்திருக்கின்றது. அந்த மேற்கூரை போன்றவையெல்லாம் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய காரணத்தால் அதிலே உள்ளே இருந்த, அதாவது அந்த உணவு உண்பதற்காக வந்தவர்கள், உள்ளே இருக்கக்கூடிய பணியாளர்கள் என சிலர் சிக்கியிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அருகிலே மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படும் நிலையில் எதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த கோணத்திலும் விசாரணையும் நடைபெற்று வருகின்றது. கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி சிலர் இருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கின்றது. சென்னையிலே பிரபலமான ஷேக்மேட் என்று சொல்லக்கூடிய பப் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதுல குறிப்பாக வார இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான நபர்கள் இதுல கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது வழக்கம். குறிப்பாக புத்தாண்டு போன்ற நாட்களிலும் அதிகமாக இளைஞர்கள் தங்களுடைய நண்பர்களோடு கூட்டமாக இங்கே உணவு போன்றவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்வது வழக்கம். எனவே அந்த வகையிலே இன்றைய தினமும் ஒரு சிலர் வந்திருந்த நிலையிலே அங்கு திடீரென்று அந்த இடிந்து விழுந்த காரணத்தினாலே உள்ளே பலரும் சிக்கிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தீயணைப்புத் துறையை சேர்ந்த வீரர்கள் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக அங்கிருந்து அந்த மேற்கூரை போன்றவை எல்லாம் இடிந்து விழுந்த உடனே அருகில் இருந்தவர்கள், அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் என சிலரும் அங்கே சென்று அவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார்கள். உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அங்கே அவர்கள் அந்த உள்ள இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை பெரிய அசம்பாவிதம் எதுவும் இல்லை என்று முதற்கட்ட தகவல் சொன்னாலும் கூட உள்ளே இருந்த தொழிலாளர்களும் அதே போல அங்கே உணவு அருந்துவதற்காகவும் அங்கே மதுபான விடுதிக்கும் வந்த சிலர் அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஷேக்மேட் பப் இடிந்து விழுந்த விபத்திலே 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற சோகமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தினுடைய அந்த திடீர் விபத்தின் காரணமாக 2 பேர் தற்போது உயிர் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்வார்பேட்டையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய பகுதிக்கு அருகே இந்த ஷேக்மேட் என்று சொல்லக்கூடிய பப் செயல்பட்டு வருகின்றது. இந்த பப்பிலே அங்கே வந்தவர்கள், அதாவது உணவு அருந்துவதற்காகவும் அதே போல அங்கு பணியாற்றி வரக்கூடிய நபர்களும் சிலர் சிக்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 2 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் பலர் மோசமான சூழ்நிலையிலே உள்ளே சிக்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மேலே இருக்கக்கூடிய அந்த கூரை பகுதி மிக வேகமாக பலத்த சப்தத்தோடு கீழே விழுந்ததாக சுற்றிலும் இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று பப்பினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்த காரணத்தால் உள்ளே இருந்தவர்கள், பணியாற்றி கொண்டிருந்தவர்கள், அங்கு அந்த சமையல் செய்யக்கூடியவர்கள், அது பரிமாறக்கூடிய அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்கள் என பலரும் சிக்கிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக அதிலே உள்ளே பலரும் சிக்கி இருக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. 2 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில மேலும் இதில் சிலர் மோசமாக சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக மீட்பதற்கான பணி ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக தீயணைப்பு துறையை சேர்ந்த வீரர்கள் உள்ளே சென்று அவர்களை மீட்கக்கூடிய பணிகள், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள், அதனுடைய இடிபாடுகள் எல்லாம் மேலே விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றை அகற்றி உள்ளே சிக்கி இருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்ளே எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன என்பதெல்லாம் தெரியவில்லை. அருகில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தால் அந்த அதிர்ச்சியின் காரணமாக இந்த மேற்கூரை இடிந்து விழுந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆனால் உறுதியான தகவலாக தெரியவில்லை. திடீரென்று ஒரு மேற்கூரை, நல்ல கட்டிடம், நமக்கு தெரியும் ஒரு பப் என்றால் அது என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்கும், ஒரு உறுதியான கட்டமைப்பு அது. அந்த மேற்கூரை திடீரென்று இடிந்து கான்கிரீட் முதற்கொண்டு அத்தனையுமே கீழே விழுந்திருக்கிறது என்று சொன்னால்
அந்த அளவிற்கு ஒரு பெரிய அதிர்வு இருந்திருக்க வேண்டும். அந்த அதிர்வு எப்படி ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. அருகில் மெட்ரோ ரயில் பணிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். மெட்ரோ ரயில் அருகிலே அந்த தரையிடை ஆழப்படுத்தக்கூடிய பணிகள் என்பதும் நடைபெற்றுக் கொண்டது. பெரிய பெரிய கிரேன்கள் எல்லாம் கொண்டு பணிகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. எனவே அந்த நில அதிர்வின் காரணமாக இந்த கட்டிடத்தின் மேல்தளம் இடிந்து விழுந்ததா என்பதும் தெரியவில்லை. உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. தற்போது 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற சோகமான செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்புத்துறை வீரர்கள் தொடர்ந்து அவர்களை மீட்கக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.